இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் விஜயலட்சுமி கிரைண்டர், அதாவது லட்சுமின்னு கூட சொல்லலாம், எல்லாம் ஒரே டைப் தான். இந்த மாதிரி லோடு கொடுத்து பார்த்தோம்னா ஸ்டாப் ஆகிடுது. என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இதுதாங்க ஃபால்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இது படிப்படியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், மேலே ஒரு கேப் இருக்கும், அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் 6 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்டரை திருப்பிக்குங்க. இந்த கேப் தாங்க கழட்டணும். அப்போ தான் மேலே டாப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பெல்ட்டு பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சி இருக்குதுங்க. இதனால் பெல்ட்டு ஸ்லிப் ஆகுது. இந்த தோல் மாட்டி பெட்டு கட் ஆகிருக்கு, மோட்டர் பெட்டு. இதோடைய பெல்ட் நம்பர் பார்த்திங்கன்னா WG330. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் ஸ்டெம்பில் இருக்கிற வீலை அசக்கி எடுங்க. அப்புறமே 4 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா பெட்டு கட்டானதுனால ஒரு நைலான் பிளைவுட் வச்சு அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்குங்க. இப்போ பேரிங் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஹோல் இருக்குங்க, அதில் ஒரு போல்ட் வச்சு கழட்டிக்குங்க. மைல்டாக தட்டுங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினியம் பேஸுங்க, அதில் பேரிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பெல்ட்டு சேஞ்ச் பண்ணோம், அடுத்து பேரிங்கும் சேஞ்ச் பண்ணும். இப்போ இதை லூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. கிரீஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான துணியில் துடைச்சிட்டு 6004 ரப்பர் சீல் 2RS இதுக்கு பேரிங்க. இது ரப்பர் சீல் போட்டால் லைஃப் நல்லா இருக்குங்க. தண்ணி உள்ளே இறங்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒரு கட்டையில் மெல்ல தட்டுங்க. ஓங்கி அடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற அலுமினியம் பேஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக தட்டி மட்டமாக அணைஞ்சதும் கிரீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அப்ளை பண்ணுங்கள். கிரீஸ் போடுறதுனால இந்த சீல் வழியாக இறங்காது. என்ன ஒரு பெனிஃபிட்னா, தண்ணி கிரைண்டர் மீறி இறங்கும் பொழுது அந்த கிரீஸ் மீறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் அது சேஃப்டியாக இருக்கும். நம்ம தட்டி சுற்றி பார்த்துக்குங்க. அடுத்தது அந்த ராடு வச்சு டைட் வச்சுக்கோங்க. ஒரு சில மாடல் கிரைண்டரில் தான் இந்த மாதிரி ராடு டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கிரைண்டரில் பார்த்திங்கன்னா மோல்டட் டைப்பாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெட்டில் 4 ஸ்க்ரூவும் போட்டுக்குங்க. இப்போ புது பெல்ட்டு மாட்டுறோம். மாட்டி விட்டு பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம்னு. இது வரைக்குமே எனக்கு தெரியலைங்க. இப்போ மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது பெட்டு கிராக் ஆகிருக்குன்னு. பாருங்கள், இந்த இடம் எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிட்டு லோடில் கட் ஆகிருக்கு. இதை ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது MCL போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த எலக்ட்ரிக்கல் வீடியோ இல்லாமல் இன்னும் சமையல் வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன் இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ MCL போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி MCL போடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிற ஆயில் பிசுக்கெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு கொஞ்சம் ஃபெவிக்விக் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது MCL அப்ளை பண்ணுங்கள். 2 பக்கமும் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சைடு தான் டேமேஜ். 2 சைடும் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பெல்ட் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபால்ட்டு உங்கள் கிரைண்டருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி க்ரியேட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராடில் தண்ணீர் பேரிங்க்கு இறங்காமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு வாஷர் வரும். அது கண்டிப்பாக மாட்டிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கூட வாங்கி மாட்டிக்குங்க. அடுத்தது ஒயர்லாம் கரெக்டாக பெல்ட்டில் மாட்டாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிங் வீலில் அந்த ராடு டைட் வச்சுருங்க. இல்லைன்னா ஸ்பேனர் வச்சு டைட் வச்சுட்டு அந்த எண்டு கேப் போட்டு எங்கேயாவது உரசுதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மோட்டர் போட்டு ஓட்டி பாருங்கள். ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்போ ஓட்டி பார்க்கலாம். இங்கேயும் மோதலைங்க பர்ஃபெக்டாக ஓடுது. இது சைடில் மோதும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடாக உவஞ்சிட்டு ஓடுங்க. பாடியில் அந்த ட்ரம்மு மோதும். இப்போ மேலே ஒரு ஃபைபர் வாஷர் வரும், அதையும் மாட்டிட்டு இப்போ ட்ரம்மு இறக்கலாம். பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு. இப்போ கல்லை மாட்டி ஓட்டி பார்க்கலாங்க. கல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சக்னட் மாதிரி வரும், அதாவது அந்த கல் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஓட்டி பார்க்குறோம். பாருங்கள், ஸ்லிப் ஆகலை, பர்ஃபெக்டாக லோடு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, கிரைண்டர் மேலே கீழே வைக்கிறது, அடுத்து ஓவர்லோடு கொடுக்குறதுனால அந்த பெட்டு கிராக் ஆகிடுதுங்க.
நீங்கள் கரெக்டாக நார்மலாக கிராஜுவேட்டாக போட்டு அரைக்கும் போது தொந்தரவு வராதுங்க. இதோடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமின்னு போட்டிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா.